சரியாக கடந்த வாரம் இதே நாளில் நம்ம நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்தோம். அப்போது நாமக்கல்ல விஜயுடைய பிரச்சாரம், அதற்கு பிறகு ஏற்பட்ட அந்த கரூர் பிரச்சாரம் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கிறது. நீதிமன்றத்தில் வரும்போது கடுமையான கண்டனங்களை நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. சிபி விசாரணை வேண்டான்ட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதே போன்று முன்ஜாமீன் கோரிய மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியே அடுத்தடுத்து கடுமையான கண்டனங்கள். முதலமைச்சருடைய தற்போதைய பதிவு ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க? பேயாட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் நான் பாரதி, அந்த நிலைமை தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. இந்த தீர்ப்பு முற்றிலும் அரசியல் சட்ட நெறிமுறைகளுக்கு மாறானது. இந்த தீர்ப்பு முழுவதிலுமாக சட்டவிரோதமானது. தீர்ப்பை வழங்குகின்ற நீதிபதியை நாம் விமர்சிக்கக்கூடாது. அந்த தீர்ப்பை விமர்சிக்கலாம், அது கோர்ட் அவமரியாதை ஆகாது. பொதுவெளியில் சொல்கிறதெல்லாம் நீதிபதியோட அம்மா டிஎம்கே எம்எல்ஏ, அவங்க சென்னை மாநகராட்சி கவுன்சிலராக இருந்தாங்க, கராத்தே தியாகராஜனை எழுத்து நின்று போட்டிட்டு தோத்தாங்கன்னு பொதுவெளியில் பொதுவாக சொல்லலாம். ஆனால் நீதிமன்றத்தையும் நீதிபதியின் மாண்பினையும் காக்க வேண்டியது என்னை போன்ற வழக்கறிஞர்களின் பொறுப்பு. அதுபோல் அது போன்ற பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும். நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. நீதிபதியை நான் தலைவணங்கி மரியாதை செலுத்துகின்றேன்.